Hello students, welcome to chemistry class by DS. Today I am going to teach about 9th standard chemistry CBSE. First topic, atomic structure. In atomic structure, Thomson models of an atom. Many scientists explain the atoms models of atom. And first things, the Thomson models of atom. He proposed the model of an atom to be similar of Christmas pudding cake. Christmas pudding cake means it's like a sweet cake and with a dry fruit. In this pudding cake, the electron in a sphere of positive charge in a spherical Christmas pudding. And also think as a watermelon. If we cut the watermelon, the edible portion is like as positive charge in the atom is sphere outer in that edible part of the watermelon, while electrons are embedded in the positive charge sphere. We take one watermelon and cut it. The edible portion like as a color part. The red color part scientists told as a positive charge, and the black color seed are embedded inside the edible part. The inside the black color seed is known as negative charge. Uh, I draw this picture here. The positive charge is a edible part of red color, and the negative charge, the seed of the watermelon, embedded inside the sphere. Okay. Thomson was awarded the Nobel Prize for discovery of electron. So in the models of atomல தாம்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கிறிஸ்மஸ் புட்டிங் கேக் அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட் கேக். ஸ்வீட் கேக் நடுவில் இந்த ட்ரை ஃப்ரூட்லாம் பதிச்சு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்வீட் கேக்கு அது ரவுண்டாக இருக்கும். அது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜாக திங்க் பண்ணுறது. நடுவில் இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு கற்பனை பண்ணி சொல்றாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, வாட்டர்மிலன். அந்த வாட்டர்மிலன் பண்ணா ஒரு ரெட் கலர் போர்ஷன் இருக்கும். ஓகே, அந்த வாட்டர்மிலன்ல கலர் போர்ஷன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் கலர் ஷீடு, அதை நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். யாரு? தாம்சன் மாடல். தாம்சன் அந்த சயின்டிஸ்ட் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சார். அதுக்காண்டி ஹி வாஸ் அவார்டட் த நோபல் பிரைஸ். நோபல் பிரைஸை வின் பண்ணி. ஸோ இவர் ஆட்டம் அந்த அதனுடைய மாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. And Thomson proposed that என்ன சொல்றாரு, an atom consists of positively charged sphere and electron are embedded in it. பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த எடிபிள் போர்ஷன் இருக்கக்கூடிய அந்த வாட்டர்மெலன் அந்த ரெட் கலர் எடிபிள் போர்ஷன் தான் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றாரு. அந்த எலக்ட்ரான் வந்து அதில் எம்பெட் ஆயிருக்கும், பிளாக் கலர் ஷீடு மாதிரி ஆயிருக்கும், அது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
செகண்ட் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னெட்யூட், ஸோ த ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தான் அந்த ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி முதல்ல டிஸ்கிரைபிங் பண்ண சயின்டிஸ்ட், எலக்ட்ரான் கண்டுபிடிச்சவர். அதனால் இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சயின்டிஸ்ட் யார், அவர் என்ன ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறது அடுத்த கிளாஸில் அடுத்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு, இல்லை ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் யார் வர்றாருன்னா ரூதர் ஃபோர்த் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வர்றாரு. அவர் என்ன மாடல்ஸ் ஆஃப் ஆட்டத்தை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் மை கிளாஸ் I will explain both Tamil and English. Okay, class will be continued in our next class.